நீங்கள் நீங்கள் பாபாவுக்கு பிரியமானவர்கள். कुमारों की पुरुषार्थ, कुमारों की साधना हमारे बाबा का इंस्टीट्यूशन को गवर्नमेंट के सामने प्रत्यक्ष करने का பாபா கூட சொல்லியிருக்காரு இல்லையா, நம்ம குமாரனுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை முறையே கவர்மெண்ட்டுக்கு அறிவிக்கணும் கூட பாபா விரும்புறாரு. दुनिया में कुमार डिस्ट्रक्शन वाले हैं, घमसान करने वाले हैं, सरकार को समाज को बहुत तंग करने वाले हैं. உலகத்தில் உள்ள குமார்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப எதிர்ப்புலாம் தெரிவிக்க போராட்டங்கள் நடக்கிறாங்க, அழிவுதாரிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் அவங்களுடைய அட்டகாசங்கள் அட்டூழியங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. लेकिन आप सभी प्रभा कुमार सबको सहयोगी है, सरकार को, समाज को, परिवार को कंस्ट्रक्शन वाले हैं, डिस्ट्रक्शन वाले नहीं. நீங்கள் அனைவரும் அப்படிப்பட்ட குமாரர்களா இருக்கிறீங்க. கவர்மெண்ட்டுக்கு சரி, உலகத்துக்கு சரி, குடும்பத்துக்கு, சமுதாயம், வீட்டுல எல்லாத்துக்குமே நீங்க சயமும் கொடுக்கக்கூடிய குமார்களாக இருக்கிறீங்க. लेकिन आपके जीवन में बैलेंस रखना बहुत जरूरी है. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில பேலன்ஸ் வைப்பது என்பது மிகவும் அவசியம். कोई भी एक बात में टू मच नहीं जाने का है. எந்த ஒரு விஷயத்திலே டூ மச் ஆஃப் போயிடக்கூடாது. जैसे कि ज्ञान और योग का बैलेंस होना चाहिए. ஞான யோகத்துல கூட பாபா பேலன்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க இல்லையா. सिर्फ ज्ञान सुनना, योग में नहीं बैठना, या सिर्फ योग में बैठ जाना, ज्ञान नहीं सुनना नहीं होना चाहिए. दोनों का बैलेंस चाहिए. இப்படி ஞான யோகத்துல கூட வெறும் ஞானத்தை மட்டும் கேட்பாங்க, ஞானத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, யோகாவே பண்ண மாட்டாங்க. சில பேர் யோகாவே பண்ணிட்டு இருப்பாங்க, ஞானத்தை கேட்க மாட்டாங்க. ஆக பாபா என்ன சொல்றாரு, ரெண்டுலையும் நீங்க சமமா இருக்கணும். बाबा हमेशा ज्ञानी योगी बच्चे मेरे प्यारे बच्चे हैं. ஞானி யோகி குழந்தைகள் தான் என்னுடைய அன்பான குழந்தைகள் கூட பாபா சொல்றாரு. तो इसलिए ज्ञान योग के बैलेंस जीवन साथ साथ सेवा और योग का भी बैलेंस चाहिए. இதே நேரத்துல எப்படி ஞான யோகம் இருக்கோ அது கூட சேவா மற்றும் யோகம் அதுலயும் பேலன்ஸ் வைக்கணும். सेवा दिन रात करो, बहुत मेहनत करो. योग करने के लिए फुर्सत ही ना हो, टाइम ही ना हो, ऐसा नहीं होना चाहिए. சேவையிலே நிறைய நேரத்துல கிடைச்சிட்டோம், யோகா பண்றதுக்கு நேரமே இல்ல, டைமே கிடைக்கல, அப்படி இருக்க கூடாது. जैसे दिन रात सेवा करके अमृत वेला उठ नहीं सकते, अमृत वेला योग ही नहीं है. अगर अमृत वेला योग नहीं करते तो सारा दिन शुभारंभ में योग नहीं है तो सारा दिन भी योग नहीं होगा. முழு நாள் சேவை பண்ணிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, வந்து எழுந்துக்கிறது என்ன வந்து அமிர்தோட சரியில்லைனாக்க முழு நாளுமே என்ன ஆயிடும், அது முழு ஆயிடும். तो कुमारों को बैलेंस जीवन के ऊपर बहुत अटेंशन देना पड़ेगा. जैसे आप ज्ञान में आए, आपके परिवार वाले, आपके माता पिता, आपके संबंधी भाई बहने, उनके ऊपर भी आपका ध्यान होना चाहिए. उनको भी ज्ञान में लाना चाहिए कोशिश करके. वो भी विशेष माता पिता के ऊपर बहुत रेस्पेक्ट होना चाहिए. அப்போ அடுத்து பேலன்ஸ் இருக்க மாதிரி நம்ம லௌகிக குடும்பத்துல இருக்கிறோம், அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ நாம மட்டும் ஞானத்துல இருக்கிறோம், அவங்க இல்லை. அவங்களையும் கூடுமான வரைக்கும் முயற்சி செய்து பாபாவுடைய ஞானத்துக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும். माता पिता सोचते अगर बच्चा होगा तो हमारा बुढ़ापा तक आधार होगा. आधार स्तंभ में हम लोग माता पिता थे. अंतिम समय तक जब वो बड़े आयु वाले होते हैं तो बहुत आपको ध्यान रखना होगा. किसी को वो जो अनाथालय में छोड़ते हैं ऐसे काम नहीं करना. सबको भले आप ऐशारामी जीवन नहीं हो गए, लेकिन खाने का पीने का व्यवस्था करके माँ बाप को अंतिम श्वास तक बाबा का भी ज्ञान देके उनको बाबा की याद में श्वास को सफल करें, ऐसे सहयोगी बनना होगा. அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பா நம்ம குமாரர்களா இருக்க முடிந்து கவனிக்கணும். கடைசி காலகட்டத்தில் என்னுடைய குழந்தை, என்னுடைய மாமா என்ன காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால கடைசி வரைக்கும்
அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அடையும்படியாக நீங்கள் ஏற்பாடு செய்துதான் வாழணும். आप ऑफिस में जाते या पढ़ाई करने जाते या व्यवहार करने जाते, कहाँ भी जाओ बाबा के श्रीमत पर चलना पड़ेगा। श्रीमत को तोड़ के कोई भी काम नहीं करना। ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும் சரி, என்ன தொழில் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீங்க எல்லா இடத்துலயுமே ஸ்ரீமத் நடக்கணும். பாபாவுடைய நியமங்களை எங்கேயுமே நீங்க முறித்து விடக்கூடாது. क्योंकि श्रीमत ही आपका जीवन का आधार स्तंभ है। आपको पहचानने वाले दुनिया में आप जो श्रेष्ठ जीवन करेंगे श्रीमत के आधार से, आपका कर्म श्रेष्ठ होगा तो उससे वो लोग पहचान लेते हैं, आपको नहीं। आप ब्रह्मा कुमार हैं, आप श्रेष्ठ कर्म करने वाले हैं, नम्रता से चलने वाले, कोई अहंकार अभिमान वाले नहीं है, ये दुनिया को मालूम पड़ता है। ऐसा बैलेंस जीवन होना चाहिए। உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் உங்களை பார்க்கறாங்க, பிரம்மா குமாரா இருக்கிறீங்க, ஞான யோகத்தில் இருக்கீங்க, தாராளம் பண்றீங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கை அமைதியா அன்பா இருக்கணும். அதான் எல்லாரும் பார்ப்பாங்க உலகத்தில் இருக்கக்கூடியவங்க. जैसे अभी हमारे यज्ञ के एडिशनल इंचार्ज है जयंती बहन, उसका बाप ज्ञान में नहीं थे, मम्मा थी, माँ थी ज्ञान में, दोनों ज्ञान में चलते थे पहले से, बाप को इंटरेस्ट नहीं था। ஆரம்பத்துல கூட ஜெயந்தி பேசி இருந்தாங்க, அவங்களுடைய அம்மாவும் அவங்களே இருந்தாங்க, அவங்க அப்பாவுக்கு அவங்களுக்கு ஞானத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தாங்க. वो बड़े ऑफिसर थे, उसके पास 2 अटेंडर थे। वो कोई भी काम करने के लिए दोनों को बोलते थे, वो कोई भी काम सब लोग करते थे। एक बार एक अटेंडर वो फाइल लाने के लिए बोला, पानी लाने के लिए बोला, तो उसने ढीला कर दिया, कोई श्रद्धा से रेस्पेक्ट से काम नहीं किया। दूसरा अटेंडर बहुत अच्छा प्यार से किया, जो भी बोलते थे उसको मान करके रेस्पेक्ट दे के करते थे। तो वैसा को आश्चर्य लगा, ये दोनों अटेंडर है तो रोज भी मेरे साथ है। एक चलता एक चलता एक विरोध चलता, क्यों? அவங்க அப்பா வந்து பெரிய ஆபீசரா இருந்தாரு ஜெயந்தி அப்பா. அவங்களுக்கு 2 அட்டெண்டர் இருந்தாங்க. 2 அட்டெண்டர்ல ஒரு அட்டெண்டர் எப்படின்னாக்க வருவாரு, செய்வாரு, போவாரு, அவ்வளவு கிளியரா இருக்க மாட்டாரு. இன்னொருத்தர் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப அட்டென்டிவா அக்யூரேட்டா இருந்திருக்கிறாரு. 2 அட்டெண்டர்ல ஒருத்தர் அப்படி இருக்கிறாரு, ஒருத்தர் இப்படி இருக்கிறாரு. 2 பேரையும் அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு. उसको पूछा, आप क्या करते, कहाँ से आए, ऐसे वो कैसे इतना प्यार प्रेम से सेवा करते? तो उसने बोला, मैं ब्रह्मा कुमारी आश्रम में जाता हूँ लंदन में। அந்த நல்லபடியா நடக்கக்கூடிய அந்த அட்டெண்டர்ட்ட நீ மட்டும் எப்படி அன்பா சேவை செய்யற, நல்லா சொல்ற, அப்படி கேட்கிற, அட்டென்டிவா இருக்கிற, என்ன விஷயம் உண்டு, அப்படி என்ன நீ கடைபிடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் தான் போயிட்டு யோகம் கத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. उसको उसने जब बोला तब याद आया अपनी बच्चे और इधर ज्ञान में है, बच्चे तो सारे विश्व में सेवा कर रही है, तो भी मेरा कोई उसके साथ कनेक्शन नहीं है, कनेक्शन भी सहयोग नहीं है, उनको कोई भी बात में आगे नहीं रखते, किसी ज्ञान मार्ग में चलते नहीं है। तो उसको मन में आया मेरे को भी ज्ञान लेना चाहिए। वो अटेंडर के द्वारा उसको ज्ञान मिला। घर में बच्चे होते हुए, घर होते हुए उसको असर नहीं पड़ा, लेकिन अटेंडर के द्वारा उसको विशेष அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டாருனாக்க, வீட்டுல மனைவியும் ஒண்ணும் போயிட்டு இருக்கிறாங்க, அதை அவர் கண்டுகொள்ளல. இந்த ஆபீஸ்ல அப்படி நல்லபடியா நடந்த உடனே நானும் அதை கற்றுக்கணும்னு சொல்லி அட்டெண்டர் மூலமா அவங்க அப்பா பாபாவோட ஞானத்துக்கு வந்திருக்கிறாரு. तो बाद में वो ज्ञान में आया, बहन जी शरीर छोड़ देती है, अकेला था, फिर उसको लंदन में सेक्टर में रखा थे, परिवर्तन हो गई है। अभी तक बहुत साल को मधुबन में भी आते थे और वहाँ भी
लंदन में रहते थे। अभी अभी तो 3 वर्ष छोड़ गए। அப்புறம் ஜெயந்தினுடைய அம்மா சிறையில் விட்டுட்டாங்க, தனியாயிட்டாரு, பக்கம் ஞானத்துல விட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயந்தி சென்ட்ரல் இருந்தனால காந்தி சொன்னா அவர் சென்ட்ரல்லே இருக்கிறது. முரளி பயன்படுத்த ஜெயந்தினுடைய அப்பா. तो इसलिए देखिए किसी का जीवन चेंज करने के लिए, परिवर्तन करने के लिए कुमार लोग निमित्त बन जाते हैं। जो भी सेवा करेंगे, आपकी सेवा ही दूसरों को प्रेरणा देती है। எங்க நீங்க என்ன சேவை என்ன ஜாப் பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கை முறை தான் அவங்களுக்கு பிரேரணை கொடுக்கும். இந்த மார்க்கத்துல வாழணும். आपका जीवन में एक अच्छा गुण होगा, धारणा करेंगे तो सभी दूसरे लोग भी फॉलो करेंगे। इस दुनिया में तो बहुत बैड हैबिट्स है कुमारों को, वो बैड हैबिट्स के साथ उनके अंदर बहुत असुरी गुण है। असुरी गुणों के कारण ना घर में मिलके चलते हैं, ना कॉलेज में या स्कूल में या समाज में किसी के साथ भी नहीं घमसान करते रहते हैं, क्रोध बहुत करते रहते हैं, अपनापन बहुत दिखाते हैं, अभिमान में चलते हैं। लेकिन बाबा के बच्चे कोई भी गुणों को, सद्गुणों को धारणा करते हैं तो उनके जीवन बहुत वैल्यूबल होता है। குமாரனா இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம எல்லா நல்ல குணங்களையும் கடைபிடிக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு வெளியில தெரியும். ஆனா உலகத்துல குமாரங்கள்லாம் பாருங்க, கோபப்படுவாங்க, ஆபீஸ்லயும் சரி, வீட்லயும் சரி, சமுதாயத்திலும் சரி, எங்க போனாலும் சரி சண்டை சச்சரவு, கோபம், அகங்காரம், நான் யார் தெரியுமா இதெல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நாம குமார்கள் எப்படி இருக்கிறோம், அந்த தெய்வீக குணங்களை கடைபிடிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு நல்லதாக தென்படும். हमें याद रखना चाहिए, मैं जो करूंगा मुझे देख और करने वाले हैं। நம்ம என்ன செய்யணும், நான் அப்படிப்பட்ட ஒரு கர்மத்தை நான் செய்யணும், அந்த கர்மத்தை பார்த்து மற்றவங்களும் அதை பின்பற்றணும். ब्रह्मा बाबा भी हमेशा ये याद रखते थे, मैं जो करता हूँ दूसरे भी करेंगे, फॉलो करेंगे। तो हमको भी याद होना चाहिए बाबा ने जो किया। बाबा जैसे दुनिया के लिए आधार स्तंभ बना, उद्धार स्तंभ बना, जगत पिता, ऐसे ही हम बच्चे भी बाबा को फॉलो करके सबके लिए आधार भी बनना, सबका उद्धार भी करना, उनका कल्याण भी करना, उनका जीवन परिवर्तन करने के लिए सहयोग भी देना। அதே போல நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும், பிரம்மா பாபா என்ன நினைச்சாரு, நான் என்ன செய்யணும், அதை என் குழந்தைகள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தாரு. நாமும் நம்ம அப்பாவை ஃபாலோ பண்ணணும். பிரம்மா பாபா ஜெகத் தான் நம்முடைய பிதா. இப்போ அவரு போலவே நம்மளுடைய ஆக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா நம்மளை மாற்றம் மற்றவங்க பின்பற்றுவாங்க. जहाँ भी जाते हैं हमारे पास या एक तो बेल्ट पहन के रखना है, क्योंकि बाबा के बच्चों को ना कोई सिनेमा में जाना, ना कोई होटल में जाना, ये सब हमारा नियम है। बेल्ट के बिना कहाँ भी जा सकते हैं, लेकिन ऐसा टाइप के बच्चे बाबा के नहीं है, तो बेल्ट पहन के रखना। और जहाँ भी जाएंगे आपका पहचान होगा, ये ब्रह्मा कुमार है। இப்ப நம்ம எங்க போனாலும் நம்மளுடைய பேட்ச் கண்டிப்பா அனுப்பிச்சுட்டு தான் போகும். ஏன்னா நம்மளாம் சினிமா தியேட்டர் போட்டதுலாம் போகிறது இல்லை. அப்போ நம்மளை எப்படி அவங்க கண்டுபிடுவாங்க, நம்ம பிரம்மா குமாருக்கு எப்படி தெரியும், பேட்சை வச்சு அவங்க அடையாளம் தெரியுங்களா, பிரம்மா குமாரர்கள் அப்படின்னு அடையாளம் தெரியும். जीवन चलाने के लिए उधार लेना, उधार देना, उसके ऊपर आपस में झगड़ा करना, वो सभी दुनिया में चलता है। बाबा के बच्चों का सेंटरों में एक दूसरों को पैसा उधार देना, उसका इंटरेस्ट लेना, अगर टाइम पर नहीं मिलता है तो आपस में झगड़ा करना सेंटर में, ये सब नहीं होना चाहिए। உலகத்துல என்ன நடக்குது, கொடுக்கல் வாங்கலதான் சண்டை வரும், கடன் அன்பை முறிக்கும், கடன் கொடுத்து கொடுத்து என்ன ஆயிடுது, சண்டை கைகலப்பு என்னெல்லாமோ வர ஆரம்பிச்சு. நம்ம சென்ட்ரலையும் சரி, குடும்பத்தையும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, அந்த கடன் கொடுக்கல் வாங்குற தொழில வச்சுக்கொள்ள காத்து. जैसे बड़े भाई हमारे एजुके कुमार भाई जो भी बड़े थे, जगदीश भाई और देवर भाई, ये सभी कितने आदर्श थे, सबके साथ मिल के मिलनसार थे। वो कोई भी बड़े समझ करके उनसे दूर नहीं रहते थे,
उनको जो चाहिए मदद लेते थे और उनके कहने पर चलते थे, क्योंकि उनका जीवन है ना मिलनसार था। उसी के साथ भी एडजस्ट होकर चलना था। दुनिया में एडजस्टमेंट नहीं है, दूसरों को उसके साथ एडजस्ट होने से रहते हैं, बेहतर एडजस्ट है। परिवार में भी माँ बाप के साथ, संबंधियों के साथ एडजस्ट होकर चलना पड़ता है। किसी भी कोई भी परिस्थिति में, किसी भी प्रकार का व्यवस्था में जो भी होगा, चाहे खाने पीने में, चाहे रहने में, तो उसमें एडजस्ट होकर हमको चलना पड़ेगा। நம்முடைய இயக்கத்துல கூட மூத்த சகோதரன் சொல்லும்போது ஜெகதீஷ் பாய் இருந்தாரு, நிர்வாகர் இருந்தாரு. இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னாக்கா எல்லாருக்கும் உதாரணமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாருடையும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருடைய சம்ஸ்காரத்தோட சம்பந்தத்தோட சந்தித்து அவங்களோட சம்ஸ்கார நிலனோட இருந்து நல்ல உதாரணங்களாக இருந்தாங்க. உதாரணம் அப்ப நம்ம எல்லாருமே சீனியர் பிரதர்ஸ் யாரை பார்க்கிறோம், நம்முடைய மூத்த தாதாக்கள் சகோதரர்கள் பார்க்கிறோம். அப்போ அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, குடும்பத்திலும் சரி எந்த ஒரு சமுதாயத்திலும் சரி, அவங்க எல்லாரோடையும் கலந்து அவங்களா வாழ்ந்திருந்தாங்க. அவங்களை போய் சந்திக்கணும்னு யாருக்குமே தயக்கமே வராது. எந்த நேரமும் அவங்களை போய் சந்திச்சு நம்ம பேசலாம். அந்த மாதிரி எல்லாரோடையும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ்காரம் அவங்ககிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா மூத்தவங்ககிட்ட அதெல்லாம் நம்ம பார்க்கணும். दुनिया वाले ये तक सकते, ये कहाँ भी एडजस्ट होते हैं। इसका मतलब पूरे आदतों में पूरे लोगों के साथ एडजस्ट नहीं होता। पूरे वालों को भी परिवर्तन करके आपके संग से उनका जीवन परिवर्तन हो जाना चाहिए, ऐसा அப்படி கிடையாது. நம்ம எல்லாரோடையும் கலந்து வாழக்கூடியவங்களா ஆயிட்டோம்னு கெட்டவங்க கூட கலந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க யாரோட பழகினாலும் உங்களுடைய சம்ஸ்கார சுபாவங்கள் அவங்ககிட்ட கொடுக்கணும், அவங்களுடைய தீயதுக்கு அவங்களுக்குள்ள வரவச்சிடக்கூடாது. कोई भी सेंटर का शान है कुमार, क्योंकि अगर ज्यादा कुमार लोग होंगे ना, वो सेंटर समृद्ध है, क्योंकि वो हर प्रकार की सेवा करते हैं, सब प्रकार के सहयोगी हैं। बूढ़े भाई, बुढ़िया माता और बहनें सब काम नहीं कर सकते। भाई अभी मैं यहाँ देख रही हूँ, हमारे समर्पित भाई लोग कितने अच्छे सब प्रकार की सेवा कर लेते। इधर बहनें कोई बीच में नहीं, वो तो अनाउंस करते रहते। बाकी स्थूल काम सब प्रकार का सहयोग भाई लोग कर रहे हैं, सब व्यवस्था भाई लोग कर रहे हैं। உலகத்துல கூட இந்த சென்டர்ல கூட எங்க குமாரர்கள் இருக்காங்க. அந்த சென்டர் ரொம்ப பெருமைக்குரிய சென்டரா இருக்கும். ஏன்னா எல்லா சேவையும் செய்யறதுக்கு அவங்க முன் வந்திருப்பாங்க. எல்லா விதத்திலையும் சேவை செய்ய ரெடியா இருப்பாங்க. இப்ப வயசான அதற்கு மாறுமா கஷ்டம் வராங்கனாக்க அவங்க எல்லாம் ஆர்டருக்கு பண்ண முடியாது, எல்லா சேவையிலும் ஈடுபட முடியாது. அந்த சேவைக்கு குமார்கள் தான் முன் வந்து. அப்ப எந்த சென்டர்ல குமார் இருக்காங்களோ அந்த குமார் இருக்கு சென்டர் எப்படி இருக்கும், செழிப்பா இருக்கும் அப்படின்னா. कुमारों को सेंटर में कुमारों की संख्या बढ़ानी चाहिए। अगर दूसरे सेंटर में कुमार नहीं है तो उधर भी बुला के उनको सेवा करके उधर भी कुमारों की संख्या बढ़ाना चाहिए। सब सेंटर अच्छा रहे आपके कनेक्शन में, तमिलनाडु में जहाँ भी हो, वहाँ कुमारों का संख्या अभी इतने सब कुमार आए, बड़ी खुशी होती है देखने में। எல்லா குமாரர்களும் ரொம்ப खुशिயா இருக்கு. கை தட்டுங்க. குமாரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும்னு பயிற்சி பெறுகிறாங்க. ஏதாவது சென்ட்ரல் குமார் இல்லைன்னா கூட நீங்க ஒரு சங்கத்தை கிரியேட் பண்ணி அங்க கூட குமார்களை அதிகரிக்கிறதுக்கு நீங்க பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க. बाबा कहता किसी को सेवा बिना कोई किसी को ज्ञान नहीं सुनावे, ऐसे ही नाश्ता कर लेवे, भोजन कर लेवे, बाबा उस बच्चा को अच्छा नहीं मानते। बाबा पहले दादी जानकी को कहते थे आप पहले ज्ञान सुना के फिर नाश्ता करना। लास्ट तक दादी ऐसे ही सबको ज्ञान किसी मुरली क्लास पूरा होने के बाद चाहे टीचर्स बने आवे, चाहे कोई पार्टी आवे, भाई बहन आवे, उनको ज्ञान सुना के फिर नाश्ता करते थे। என்ன நியமம் இருக்குது பாபா என்ன வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு யாருக்காவது நான் ஞானம் கொடுக்காம காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடக்கூடாது. அந்த நியமம் ஜானி வேலை இல்லை ஆக்டிவிட்டா இருக்கும்.
ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தருக்கு பாட்டில வரக்கூடிய மாதாஜி சரண்டர் சிஸ்டர்ஸ் யாராவது ஒருத்தருக்கு காலையில கொஞ்சமாவது ஞானம் சொல்லாம காலையில பிரேக்பாஸ்ட் கூட சாப்பிட மாட்டாங்க ஜானிக்கிறேன். நாமளும் அது போல இருக்கணும். जैसे जगदीश भाई की आप लोग कहानी सुना, उन्होंने पहले रंगून में गए, रंगून की सेवा नहीं हुई थी, वो अकेले गए थे, होटल में कमरा लिए थे, तो सारा दिन उन्होंने ऐसे ही उधर सिटी में आना जाना करते थे। वो होटल में रहने वालों ने 3-4 बोले का पूछा, क्यों इधर क्यों आए, कहाँ से आए, क्यों सिर्फ इधर से उधर से इधर कर रहे, वॉकिंग क्यों करते, क्या बात है? तो उन्होंने बोला, मैं ब्रह्मा कुमारी आश्रम से आया हूँ भगवान का संदेश देने के लिए। तो हमारा नियम है संदेश देने के बिना हम, उन्होंने पूछा आपने नाश्ता किया? हम लोग नाश्ता आपको होटल में अरेंज करेंगे। तो जगदीश भाई ने बोला नहीं, हम संदेश देने के बिना मैं नाश्ता नहीं करूँगा। तभी उन्होंने बोला हम लोग 3-4 है, पहले हमको ही संदेश दे दो। उन्होंने उनको संदेश दे के बाद में उनके बाद जो नाश्ता था नाश्ता किया। वो लोग 4 लोग ही, दूसरे लोग उनके सभा 25 लोगों की सभा किया, उनको सारा बाबा का संदेश दिलाया। वो 25 लोग ज्ञान सुनने के बाद उधर बोला सेंटर चाहिए हमको, सेंटर खोला रंगोन में। तो देखिए एक कुमार अपना थोड़ा त्याग करके अकेले जाके आप बाबा का श्रीमत को फॉलो करके उसके रिजल्ट में एक देश में सेंटर खोल लिया। என்ன நடந்தது? ஜெகதீஷ் பாய் ஆரம்பத்தில் ரங்கூன்ல போய் சேவை பண்றதுக்காக இருந்தாரு. அங்க சென்டர் கிடையாது, ஹோட்டல்லே தங்கிட்டு இருக்கிறாரு. ஹோட்டல்ல 3-4 நாள் தங்கியிருக்கிறாரு. ஆனா காலையில எழுந்தவொடனே வாக்கிங் போயிட்டு டெய்லி வருவார். அப்போ அங்க இருக்கக்கூடிய 3 வேலை செய்யறீங்களா, என்னையா எங்கேயும் வந்துருக்கீங்க, எந்த விஷயம் கேட்கும், நான் இதுல பிரம்மகுமாரி வந்திருக்கிறேன், ஞானம் சொல்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப எங்க போயிட்டு வரீங்க? என்னுடைய வித்தியாசத்தினுடைய கொள்கை என்னன்னாக்கா, தினசரி யாருக்காவது ஞானம் கொடுத்துதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாருக்கா நான் வாக்கிங் போறேன், யாராவது கிடைச்சாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரேன். அப்போ இப்படிலாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க நாங்க 3-4 பேர் இருக்கிறவங்க, எங்களுக்கு நீங்க ஞானம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ஞானம் கொடுத்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்ச பிறகு அவங்க ஓரளவு பாபா புரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 25 பேர் குரூப்புக்கு இவங்களுக்கு ஞானம் கொடுக்க சொன்னாங்க. அப்படி அவங்களுக்கும் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே ஒரு குரூப்பை பாமான உடனே அந்த ஊர்லயே ஒரு சென்டர் உருவாக்கிய அளவுக்கு பிரதருடைய தியாகமும் தபமும் ஒரு குமார் वो अलग देश है, इंडिया में है, बांग्लादेश के अंदर बना था, उधर खोला और बहनों को भेजा सेंटर चलाने के लिए। तो आप लोग भी जहाँ बाबा तो अभी ये 99 दशकों में सबको संदेश देने के लिए बोला है, तो गांव में जाके सेवा करना, कोई भी गांव नहीं छोड़ना। सारा शहर हो तो शहर में भी सबको संदेश देने का प्रोग्राम करना। हर सेंटर में 90 प्रोग्राम करने के लिए बोला है, वो व्यवस्था करना। 90 मिनट्स खुद को योग करने के लिए भी समय फिक्स करना, 1.5 घंटा योग करने का रोज बैठ के क्लास के अलावा। तो ये सभी इन बातों को हम धारणा करेंगे, सेवा करेंगे, तो कोई भी हमको आरोप नहीं देंगे, हमें कोई संदेश नहीं दिया। पहले ही मालूम होता तो भगवान आया है, तो हम भी बाबा के बच्चे बनते थे, हम भी पुरुषार्थ करते थे। दीदी சொன்னதிலிருந்து அவரு குமார் தானே ஜெகதீஷ் பாய், அவர் போயிட்டு ஒரு ஊர்ல வெளியூர்ல நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத வெளிநாட்டுல போய் சேவை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. நீங்க எல்லாம் குமார்கள் தானே, எத்தனை ஊர்களுக்கு சந்தேஷம் போகாம இருக்கு பாபாவுடைய செய்தி, அங்கெல்லாம் போவோம். இந்த வருஷம் நம்ம எல்லாரும் ஏன் முடிச்சிருக்கிறோம், 90th இயர் கொண்டாடுறோம், 90 விதமான செயல்களை செய்யணும் இருக்கு. அப்போ நீங்க எல்லாருமே இந்த 90th இயர்ல எல்லா ஊர்லயும் எந்த ஊர்லயும் பாபாவுடைய செய்தி எங்களுக்கு கிடைக்கலங்கிற கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு
எல்லா ஊர்லயும் செஞ்சு நீங்க சேவை செய்யலாம் தானே கேட்கிறாங்க. செய்யலாம் தானே? सभी करेंगे बोल रहे। आपको सेवा करने में ऑलराउंडर बनना, केवल स्थूल सेवा नहीं, सब प्रकार की सेवा। வெறும் சேவை மட்டும் இல்ல, ஞானம் கொடுத்த சேவை, ஆல்ரவுண்டர் சேவை, ஒரு ஸ்தூல சேவை மட்டும் இல்ல, எல்லா விதமான சேவையும் நீங்க செய்யணும். मधुबन में देखो, सारा भोजन मधुबन वाले भाई लोग बनाते हैं। हर टर्न में भाई लोग ही जाके उनको मदद करके सीखते हैं उनसे ब्रह्मा भोजन बनाने का। हजारों लोगों का मधुबन में 15,000 आवे, 20,000 आवे, 30,000 आवे, सबका भोजन टाइम पर बनता, टाइम पर क्लीन हो जाता। ऐसे वंडरफुल सेवा और कहाँ भी नहीं होता है। मधुबन பாக்குற பாத்தீங்களா, அத்தனை பேருக்கு சேவை பண்றாங்களா, சமைக்கிறாங்களா, 5,000 பேரோ 10,000 20,000 25,000 30,000 30,000 பேருக்கு கூட சமைக்கிறாங்க, சமையல பரிமாறுறாங்க, சாப்பிட வைக்கிறாங்க. அப்போ ஆல்ரவுண்ட் சேவை பண்றோம், ஒரே சேவையில மட்டும் குமார் இருக்கிறாங்க. क्योंकि कुमार अकेले होते हैं ना, थोड़ा बीमार होगा तो संकल्प आ जाएगा, मुझे कौन संभालेगा। मैं शादी करती तो मेरे साथी मेरे को भोजन भी बना के खिलाती तो मेरे को संभालती थी, अभी ज्ञान ले लिया, शादी नहीं किया, मेरे को कितना तकलीफ है, वो चिंता करता रहता है। ऐसा कुमार नहीं बनना, IAS बनना, भोजन बनाना, ईश्वरीय कुकिंग सर्विस अच्छी तरह सीखना, अपने भाव पर रखना। हमारा कुमार भी बड़े बड़े कुमार है ज्ञान में समर्पित भी है, वो कहाँ भी जाएंगे अपना कुकर ले जाएंगे, 1 मिनट में बनाएंगे खाएंगे, उनके साथ वाले भी जो भी होंगे लौकिक वाले उनको भी खिलाएंगे। तो वो निश्चित करते हैं ये ब्रह्मा कुमार देखो कहाँ भी जाएगा, खुद भी भूखा नहीं रहेगा, हमको भी खिलाएगा। तो ऐसा आदर्श कुमार बनना। புரிஞ்சுங்களா? நீங்களாம் உதாரண குமாரா ஆகணும். கல்யாணம் ஆயிருந்தா ஒரு அவ்வளவு சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வரக்கூடாது. குமாரனாலே கடைசி வரைக்கும் குமாராக இருக்கணும். அப்போ நீங்க அந்த சமையலை கூட கத்துக்கணும். இப்ப கூட சீனியர் சிட்டிசன்ஸ் சில ஊர்கள்ல இருக்கிறாங்க, பல வருஷமா குமாராக இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது போனாங்கன்னாக்கா தேவையான ஐட்டங்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. வேற யாரும் கூட இருந்தா கூட அவங்க கூட சேர்த்து சமைச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு குமார்கள். அது மாதிரி நீங்க ஒரு உதாரண குமார்களாக அமையணும். எங்கேயுமே நம்ம நியமங்களை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம். ऐसे आप कुमार सबके लिए आदर्श और सबके लिए एग्जाम्पल और सैंपल, और आपको देखे सब लोग रेस्पेक्ट भी करें और खुद भी उनका जीवन श्रेष्ठ बनाने के लक्ष्य रखें। मैं आशा करती हूँ आप सभी का जीवन ऐसा उन्नति पाएगा, आपका श्रेष्ठ आदर्श जीवन बनेगा। ओम शांति। என்ன விருப்பம் வச்சிருக்காங்க, நீங்க எல்லாருமே உதாரண புத்தகங்கள் ஆகணும், எக்ஸாம்பிள் ஆகணும். அப்படி எக்ஸாம்பிள் ஆகணும், உங்களை பார்த்து மற்றவங்களும் இவங்க போல என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளணுங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படிப்பட்ட இந்த விருப்பத்தை நீங்க எல்லாரும் நிறைவேற்றுவீங்களா? ஆமா சொல்றீங்களா? सभी आज ही किया कीजिए, सभी ऐसा करेंगे, एग्जाम्पल बना के दुनिया को दिखाएंगे। ओके ना? ओके, अभी आपके पास कोई भी क्वेश्चन हो तो पूछिए। எல்லாரும் உங்கள்கிட்ட क्वेश्चन இருக்குன்னா நீங்கள் பாபாவுக்கு பிரியமானவர்கள்। कुमारों की पुरुषार्थ, कुमारों की साधना हमारे बाबा का इंस्टीट्यूशन को गवर्नमेंट के सामने प्रत्यक्ष करने का பாபா கூட சொல்லியிருக்காரு இல்லையா, நம்ம குமாரனுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கை முறையே கவர்மெண்ட்டுக்கு அறிவிக்கணும் கூட பாபா விரும்புறாரு। दुनिया में कुमार डिस्ट्रक्शन वाले हैं, घमसान करने वाले हैं, सरकार को समाज को